1918 பாதிரே பியோங்கிற இத்தாலியை சேர்ந்த ஒரு பாதிரியார் சர்ச்சில் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்த சமயம் திடீர்னு சம்திங் ஸ்ட்ரேஞ்ச் ஹேப்பன். அவரோட கைகளில், காலில், நெஞ்சில் திடீர்னு காயங்கள் தோன்ற ஆரம்பிச்சது. இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அதே காயங்கள் போல. அந்த காயங்கள் அதிலிருந்து ரத்தம் வழிய ஆரம்பிச்சது. இந்த காயங்கள் அவரோட உடம்புல அடுத்த 50 வருஷத்துக்கு இருந்தது. டாக்டர்கள் அவரை பரிசோதித்து பார்த்தாங்க. அந்த காயங்கள்லேருந்து ரத்தம் வழிந்தது. ஆனால் ஒருபோதும் இன்ஃபெக்ஷன் ஆகலை. சிலர் இதை தெய்வீகம்னு சொன்னாங்க. வேறு சிலர் இவர் ஏதோ ஆசிட் யூஸ் பண்ணி பித்தலாட்டம் செய்கிறாருன்னு நம்பினாங்க. ஆனால் இது பொய்யினை நிரூபிக்க அவர் மேலே செய்யப்பட்ட எல்லா சோதனைகளும் தோல்வியில் தான் முடிஞ்சுது. இது போக அவர்கிட்ட ஹீலிங் பவர் அண்ட் மைண்ட் ரீடிங் பவரும் இருந்ததாக சொல்லப்படுது. பாதிரே பியோ 1968 இறந்து போனார். அவர் இறப்பதற்கு முன்னாடி அவர் உடம்புல இருந்த அத்தனை காயங்களும் மாயமாக மறைந்து போனது. 2002 கேத்தலிக் சர்ச் பாதிரே பியோவை செயிண்டாக அறிவித்தாங்க. அவருக்கு ஏற்பட்ட ஸ்டிக்மாட்டாவை ஒரு அதிசயம்னு சொன்னாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையிலே ஒரு அதிசயமா அல்லது விவரிக்க முடியாத மர்மமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.